சாவி கொடு. என்ன இது, கதவு திறக்க மாட்டேங்குது. உள்பக்கமா தாப்பால் போட்ட மாதிரி இருக்கு. உள்ள யார் இருக்கா? சாவியை கீழே கொடுத்து வந்தியா? இல்ல ஜீவா. யாருங்க? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. இது நாங்க தங்கி இருக்கிற வீடு. சாவியே எங்க கிட்ட தான் இருக்கு. நீங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? நாங்க இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோங்க. நாங்க வந்து 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சா? எங்க சாவி எங்க கிட்ட இருக்கு, எங்க பொருள்லாம் உள்ள இருக்கு. நாங்க வீடும் காலி பண்ணவே இல்லை, அதுக்குள்ள நீங்க எப்படி குடி வருவீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க வந்தப்போ வீடு தொடச்சி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எதுவா இருந்தாலும் நீங்க ஓனர்கிட்ட பேசிக்கோங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் நாங்க பேச. என்ன மயில் இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியல ஜீவா. நானும் இங்க இல்லங்கிறதுனால என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. இந்த ஹவுஸ் ஓனர் தான் ஏதாவது பண்ணிருப்பான். ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க தம்பி, உடம்பு எப்படி இருக்கு? சார், நலம் விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஏன் சார் இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கீங்க? எங்க வீட்டுல எங்களுக்கு தெரியாம இன்னொரு ஃபேமிலியை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. தம்பி, அது உங்க வீடு இல்ல, ஞாபகம் இருக்கட்டும், அது என் வீடு. சார், உங்க வீடு தான் சார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாங்க குடியிருக்கிற வீடு இதுதான். நாங்க காலியே பண்ணாத போது நீங்க எப்படி சார் இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விட முடியும்? நான் என்ன தம்பி பண்ணட்டும்? நீங்க கேட்டிருந்த டைமும் முடிஞ்சு போச்சு. நீங்க நேரா ஹாஸ்பிடல்ல போய் படுத்துட்டீங்க. மயிலு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுல தங்கி இருக்கதா கேள்விப்பட்டேன். உங்களையும் அங்க கூட்டு போற மாதிரி சொன்னாங்க. சார், உங்களுக்கு ஏன் சார் இந்த மாதிரிலாம் சொன்னது? உங்களுக்கு அப்படியே யாராவது சொல்லியிருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. தம்பி, கேட்கணும்னு எல்லாம் தோணல. அதுவும் இல்லாம நல்ல பார்ட்டி, அவங்க வீடு வேணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நீங்க எப்ப வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எவ்வளவு நாளா சும்மா பூட்டி வச்சிருக்க முடியும்? அதான் அந்த பார்ட்டிக்கு வாடகைக்கு விட்டேன். சார், இப்போ எங்களுக்கு திடீர்னு வீடு இல்லைன்னு சொன்னா நாங்க எங்க சார் போக முடியும்? அது உங்க பிரச்சனை தம்பி. நீங்க பெருசா எல்லாம் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கல. அட்வான்ஸ் வாடகைக்கு அதுக்கு சரியா போச்சு. உங்க பொருள் எல்லாத்தையும் ஸ்டோர் ரூம்ல மூட்டை கட்டி வச்சிருக்கேன். எப்ப வேணாலும் எடுத்துக்க தம்பி, நான் வைக்கிறேன். ஹலோ சார். சார், ஜீவா என்ன சொல்றாரு ஓனரு? வீட்டு ஓனருங்கிற திமிர்ல பேசுறான் மயில. இனிமே நாம இங்க இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. வேற எங்கேயாவது தான் போகணும். வா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்போ வந்தீங்க? உங்க உடம்பு எப்படி இருக்கு ஜீவா சார்? பரவாயில்ல மேடம். மேல யாரோ குடி வந்திருக்காங்க போல. நேரா சார் வீட்டுக்கு போகாம நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க? ஜீவா தாங்க நம்ம வீட்டுக்கே போலான்னு சொன்னாரு. இங்க வந்து பார்த்தா வேற யாரோ இருக்காங்க. நீ கூட இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையேக்கா. சாரிடி, கையல் பிரச்சனையால வேற எதையுமே யோசிக்க முடியல. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? சார் வீட்டுக்கே போயிடுறீங்களா? இல்ல மலர், என்னால் அங்கெல்லாம் போக முடியாது. ஓமல்லூர்ல என் ஃப்ரெண்டோட வீடு இருக்கு. அதான் கொஞ்ச நாள் அங்கே போய் தங்கலான்னு இருக்கோம். வீடு எங்கே பார்க்கறதுன்னு அதை பற்றி இனிமே தான் நாங்கள் யோசிக்கணும். இதில் என்ன யோசிக்கிறது? கொஞ்ச நாள் நம்ம வீட்லயே தங்கிக்கலாம்ல. வாங்க. இல்லை மலர், அதெல்லாம் வேண்டாம். வாங்க சார். மலரு, அறிவிருக்கா உனக்கு? குப்பையை வெளியில எரிஞ்சதுக்கு அப்புறம் அதே குப்பையை திரும்ப யாராவது வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வருவாங்களா? அம்மா, என்னடி உன் கோவத்தை காரணமா வச்சுட்டு நீ மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுறமா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இவளுக்காக நீ ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. அவளுக்கு புதுசா நிறைய உறவு கிடைச்சிருக்கு. அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு ஆளுங்க நிக்கிறாங்க. கண்டவளுக்காக கவலைப்படுறத விட்டுட்டு வீட்டுல வந்து இருக்கிற வேலையை பாரு. ஏய்,
இன்னும் எதுக்குடி இங்கேயே நின்னுட்டு இருக்க? நாம கவலைப்படுறதுக்கு நம்மள சுத்தி இன்னும் நிறைய பிரச்சனைங்க இருக்கு. நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்களோட பிரச்சனைக்காக நீ தேவையில்லாம மனச போட்டு அலட்டிக்காத. பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் திருட்டுத்தனமா பண்ணவங்களுக்கு ஒரு வீடு தேடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீ வா, உள்ள வேலை இருக்கு. ஜீவா, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன மேல பேச சொல்கிறேன்? கையில் காசு இல்லை, கொஞ்ச நாளைக்கு வேலைக்கும் போக முடியாது. இப்போ வீடு இல்லாமல் நம்ம நடுத்தெருவுக்கும் வந்துட்டோம். நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் என்னைக்குமே நினச்சதில்லை. சாரி ஜீவா, என்னால தானே உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம். ஜீவா, இதெல்லாம் தற்காலிகம் தான். சீக்கிரமா ஒரு வீடு தேடிக்கலாம். நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுனால நமக்கு பணம் ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் ஜீவா. நீங்க ஃப்ரீயா இருங்க. மயிலு, அப்பாவோட சொத்தை உதறி தள்ளிட்டு வந்தப்ப கூட எனக்குள்ள ஒரு வெறியும் ஒரு வைராகியமும் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ எங்க போச்சுன்னே தெரியல. எல்லா எனர்ஜியும் இழந்துட்டு வெறும் சக்கையா நிக்கிற மாதிரி தோணுது. என் லைஃப்ல எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி தோணுது. ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க ஜீவா? நீங்க பழைய ஃபார்முக்கு வந்துட்டா உங்க மனசும் தெம்பாயிடும். முன்ன விட வேகமா ஓட ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு துணைய நான் தான் கூட இருக்கேன்ல. தைரியமா இருங்க ஜீவா. இப்போதான் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். நான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. உடம்பு எப்படி, பரவாயில்லையா ஜீவா? பரவாயில்ல. டிஸ்சார்ஜ் ஆனதுமே நேராக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. சாருக்கு ஏன் சிரமம் கொடுக்கணும்? நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு ஜீவா சொன்னாரு சார். அங்க போனா எங்க கிட்ட சொல்லாமலேயே ஹவுஸ் ஓனர் வேற ஒரு ஃபேமிலிய குடி வச்சுட்டாரு. நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். சரி, நம்ம அவனுக்கு ஒரு மாதம் தானே டைம் கொடுத்தோம். அதான் அவன் டைம் முடிஞ்சு போச்சேன்னு வேற பார்ட்டிக்கு வீடு கொடுத்துட்டான். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. வீடு இல்லைன்னு ஆயிடுச்சு. நேராக நீ தம்பியை கூப்பிட்டு என் வீட்டுக்கு வந்துருக்கலாம்ல மயில. சார் இல்லை சார், ஓமல்லூரில் என் ஃப்ரெண்டோட வீடு இருக்கு. நாங்கள் இப்போதைக்கு அவங்க வீட்டில் போய் தங்கிக்கிறதா இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டீங்களா? இல்லை சார், இனிமே தான் பேசணும். அது வரைக்கும் இப்படி நாடோடிக்க மாதிரி வெயிலில் அலைஞ்சிட்டு தான் இருப்பீங்களா? ஓமலூர்லேருந்து மயில் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு வர்றது எவ்வளோ பெரிய அலைச்சல். அது மட்டும் இல்லை ஜீவா, உனக்கு ஒரு தேவை அவசரம்னா கூட அவளால் சீக்கிரமாக வர முடியுமா? யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல மயில், நான் இருக்கேன்ல. என் வீட்டில் வந்து இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பெரிய சங்கடம்? சார், இவ உங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறதே ஆன்ட்டிக்கு பிடிக்கல. இதில் நான் வேற அங்கே வந்துட்டா அவங்க இன்னும் டென்ஷன் ஆகிடுவாங்க சார். முடிஞ்ச வரைக்கும் ஆன்ட்டியை சமாதானப்படுத்த பார்க்கணுமே தவிர அவங்களை கோவப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜீவா, நீ உன் மாமியார் மனசை கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதில் பிரச்சனை என்னன்னா, அவங்க சில விஷயங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க உன் மேலே கோவத்தில் இருக்காங்க. காலப்போக்கில் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சரியாயிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்கள் என் வீட்டில் இருக்கிறத அவங்க ஒரு பெரிய இஷ்யூவாகவே எடுத்துக்க மாட்டாங்க. வாங்க, வண்டியில் இருக்கு. சார், நாங்கள் அங்கே வந்து தங்குறதுல இன்னொரு சிக்கலும் இருக்குது. இவளை கொல்ல பார்த்த காசியும் உங்கள் வீட்டில் தான் இருக்கான். அதே வீட்டில் இவளும் வந்து தங்கினா மயிலுக்கு என்ன சார் பாதுகாப்பு இருக்கும்? நாங்கள் எந்த நம்பிக்கையில் உங்கள் வீட்டில் வந்து தங்க முடியும்? தவறு, உன் பயம் நியாயமானது தான். ஆனால் இனிமே காசியால் மயிலோட உயிருக்கு எந்த ஆபத்து வராது. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். ஜீவா, மயில என் பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். ஆபத்தான இடத்துக்கு
நானே மயிலை கூப்பிட்டு போயிடுவேன்னா என்ன? இவளுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் என் வீட்டில் தங்க சொல்கிறேன். மயிலுக்கு இப்போதைக்கு என் வீட்டை விட பாதுகாப்பான இடம் வேற எதுவும் இருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். இனிமே இவ மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட காசியை நான் கொன்னுருவேன் அவனுக்கே தெரியும். அவன் இனிமேல் மயிலு பக்கமே வர மாட்டான். அவனை பத்தியெல்லாம் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. இதை பாரு ஜீவா, உங்களை என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது கூட ஒரு டெம்பரவரி ஏற்பாடு தான். அங்க இருந்துகிட்டே கூட ஒரு நல்ல வீடு நீங்க தேடுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் தேடுறேன். நல்ல வீடு அமைஞ்சதும் நீங்க அங்க போயிடுங்க. நான் உங்களை அப்ப தடுக்கவே மாட்டேன். அது வரைக்கும் என் வீட்டில் இருங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டின்னு சொல்றேன். ஜீவா, இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? சார் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா இப்போதைக்கு நம்ம வேற எங்கேயுமே போக முடியாது. வேற வீடு பாக்குறதுக்கு இப்ப நேரமும் இல்ல. அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் கொடுக்க நம்ம கிட்ட பணமும் இல்ல. சார் வீட்டுக்கே போயிடலாம் ஜீவா. கொஞ்ச நாள்ல நம்ம வேற வீடு பார்த்து மாறிக்கலாம். என்ன சொல்றீங்க? சரி, ஓகே மயில். இது என்னதுடா கையில? அக்காவோட யூனிஃபார்மா. அப்பா தான் லாண்ட்ரி கொடுத்து அயன் பண்ணி வைக்க சொன்னாரு. டேய், மாமா தான் ஏதோ சொல்றாருன்னா உனக்கு அறிவில்லையா? அவன் உன்னை அரெஸ்ட் பண்ணவடா. அவகிட்ட போய் எடுபடி வேலை செஞ்சுட்டு இருக்க வெக்கமா இல்ல? சி. அக்கா வீட்டு மாடியில் இருந்தப்போ அக்கா எனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க மாமா. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. டேய், முன்னெல்லாம் நல்லா தானடா இருந்த. இப்போ உனக்கு புத்தி கித்தி மழுங்கி போச்சா? எப்ப அந்த மயில் வீட்டுக்கு இவன் குடி போனானோ அப்பவே இவன் ரொம்பவே மாறிட்டான் காசி. நான் கட்டினதா சரியில்லைன்னு நினைச்சேன். இதோ நான் பெத்தது சரியில்லாம போச்சு. அந்த மனுஷன் பொண்ணு மாதிரி உருகுறதும் இவன் அக்கா அக்கான்னு உருகுறதும் ச்சே. வாமா. மாமா மாமா உட்காருங்க. எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்க? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் வெற்றி. கஸ்தூரி, நீ ஜீவா தம்பியை பார்த்துருக்கல? பாத்திருக்கேன். மயிலும் இந்த டிரைவர் பயலும் சேர்ந்து தானே அன்னைக்கு என் பையனை பிடிச்சிட்டு போனாங்க. கஸ்தூரி, ஜீவா தம்பி இப்போ டிரைவர் இல்ல, மயிலோட புருஷன். ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை செய்யறாரு. இன்னும் பழைய நினைப்பிலே உளறீங்க. பழசையெல்லாம் மத்தவங்க ஈஸியா மறந்துருக்கலாங்க, ஆனா என்னால முடியாது. கஸ்தூரி, பழைய கசப்பான நினைவுகள்லாம் குப்பை மாதிரி. அப்பப்பா அதை தூக்கி வெளியே போட்டு மனசை கிளீன் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு தான் கஷ்டமாயிடும். என் கஷ்டத்துக்கு யார் காரணமோ அவளை தேடி கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடியே நிறுத்தி வச்சிருக்கீங்களே, அப்புறம் எப்படிங்க என்னால எல்லாத்தையும் மறக்க முடியும்? முதல்ல மயிலு, இப்போ இந்த ஆளு. கஸ்தூரி, தேவையில்லாத பேச்செல்லாம் இப்போ எதுக்கு பேசுற? ஜீவா இப்பதான் உடம்பு தேடி வந்துருக்கு. இந்த வீட்டில் தான் ரெஸ்ட் எடுப்பான். அதுக்குள்ள நீ டிஃபனை ரெடி பண்ணு. ஆமா, கண்டவங்களுக்குலாம் என்னால. கஸ்தூரி, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல ஆக வேண்டியதை பாரு. மயிலு, ஜீவா தம்பியை நீ மேலே கூப்பிட்டு போமா. வெற்றி, ஜீவாவுக்கு என்ன வேணுமோ பார்த்து செஞ்சு. சரிப்பா. தம்பி மேலே போங்க. வாங்க மாமா போலாம். ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா இந்த வீட்டு சமையல்காரி மாதிரி தெரியுதா? வரவங்க போறவங்களுக்கு வடிச்சு கொண்டு தான் நான் இந்த வீட்டுல இருக்கேனா? மாமா, அதான் அக்கா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. ஏதோ ஒரு விளங்காத காரணம் சொல்லி மயில கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப எதுக்கு அவனையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏண்டா, உங்க அக்காவுக்கு தான் அறிவு இல்லைன்னா நீ முட்டாள்தனமா கேள்வி கேட்குற?
மயிலும் ஜீவாவும் இப்ப புருஷன் பொண்டாட்டி. அவ ஒரு வீட்லயும் அவன் ஒரு வீட்லயும் இருக்க முடியுமா? 2 பேரும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்க கூட்டு வந்திருக்கேன். ஒன்னா இருக்கணும்னா அவங்க வீட்டுக்கு போகட்டும். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? கண்டவங்களும் வந்து இங்க தங்குறதுக்கு இது என்ன சத்திரமா இல்ல சாவடியா? என்னடி இப்படி பேசுற? இப்ப என்ன பண்ணிட்ட நீ இவ்வளவு குதிக்கிற? அவங்க இருந்த வீட்டுல அந்த ஓனர் அவசரப்பட்டு வேற ஒரு பார்ட்டியை குடி வச்சுட்டான். உடனே ஒரு புது வீட்டை பார்த்து குடி போயிட முடியுமா? அது அவங்களோட பிரச்சனைங்க. கசூரி, மயிலுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தான். நானே அவங்களுக்கு ஒரு நல்ல வீடா பார்த்து தரேன்னு சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் அவங்க 2 பேரும் இங்கே தான் இருப்பாங்க. வேண்டான்னு சொன்னா நீங்க என்ன கேட்கவா போறீங்க? இருந்தா இருந்துட்டு போகட்டும். ஆனா அவங்களுக்கு சமைச்சலாம் நான் போட முடியாதுங்க. என்ன பேசுற நீ? ஏண்டே, வீட்டில் இருக்கிற விருந்தாளிக்கு வெளியே சாப்பாடு ஆர்டர் பண்ண முடியும்? சொல்ல போனா அவங்க என் விருந்தாளிங்க இல்லை, என் சொந்தக்காரங்க மாதிரி. உன்னால முடியலன்னா உனக்கு ஒத்தாசைக்கு ஒரு சமையல்காரி கூட வச்சுக்க. ஆனா இந்த வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டை தான் அவங்க சாப்பிடணும். இதை பாரமாவோ தண்டனையாவோ நீ நினைக்காத. வெற்றி கொஞ்ச நாளைக்கு ஜீவாவோட ரூம்ல தானே இருந்தான். மயிலோட குடும்பமும் ஜீவாவும் அவனை தங்க மாதிரி காப்பாத்தினாங்க. அதனாலதான் அவனும் அக்கா மாமான்னு அவங்க பின்னாடியே போறான். அவங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல. தவிர அவங்களுக்காக இல்லைனாலும் நம்ம பையனோட மனசுக்காகவும் அவன் முகத்துக்காகவும் இதை செய்ய வேணாம். அக்கா, மாமா போற போக்கே சரியில்லைக்கா. மயிலோட ஆளுங்க ஒவ்வொருத்தரையா இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காரு. முத பொண்டாட்டி குடும்பம் பத்தி தெரிஞ்சவளுக்கே இவ்வளவு கவனிப்பும் உபசரிப்பும் நடக்குது. அந்த குடும்பமே மொத்தமா இங்க வந்துருச்சுன்னா உன் நிலம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி தெருவுக்கு தான் துரத்தி விட போறாரு. அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னா நீ தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். புரியுதா? உன் வாழ்க்கையை இழக்க போறியா காப்பாத்திக்க போறியாங்கிறது உன் கையில தான்க்கா இருக்கு. யாருன்னு பாரு. அக்கா வாங்கக்கா, உள்ள வாங்கக்கா. மலரு வா உட்காரு. நீ உட்காரு மயிலு. ஏய், நீ மட்டும் ஏன்? வா வந்து உட்காரு. மலரு, கயலோட ஜாதகம் எடுத்துட்டு வந்தியா? ஆமா சார். குடு. இந்தாங்க. சாமி, பொண்ணோட ஜாதகமும் வந்துருச்சு. பையனோட ஜாதகத்தோட சேர்த்து வச்சு பார்த்து முகூர்த்த நாள் எப்போ வச்சுக்கலாம்னு கரெக்டா சொல்லுங்க. பண்ணிடல சார். கசரி, மலருக்கும் ஜோசியருக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். ஏமா, நீ முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்க, வேண்டான்னு சொன்னா எப்படி? கசரி, நீ போய் எடுத்துட்டு வா. மலரு, அம்மா என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல சார். அக்கா, நீ பேசிட்டு இருக்கா, நான் இப்ப வந்துடுறேன். இதோ வரேன் சார். இந்தாங்க.
கைலக்கா கல்யாணத்துக்கு நாள் குறிக்க ஜோசியர் வந்திருக்காரு. நீங்க கொஞ்சம் கீழே வரீங்களா? நான் எதுக்கு அங்க?